ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஈஸியாக ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் வந்து சொன்னேன் இல்லைங்களா, ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி நம்ம வந்து ஆனியன் பஜ்ஜி தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் பஜ்ஜிக்கு வந்து என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். பாருங்கள், ஆனியன் பஜ்ஜிக்கு நான் ஒரு 3 ஆனியன் போல் எடுத்துகிட்டு இது மாதிரி வந்து நான் ரவுண்டாக வந்து நல்லா வந்து திக்காக இல்லாமல் தின்னாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் வந்து நான் இது மாதிரி ரவுண்டாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ இப்படி வந்து பண்ணுறது மூலிமா வந்துட்டு நம்ம பஜ்ஜி சாப்பிடும் போது ஒரு லேயர் பை லேயராக வந்துட்டு இந்த ஆனியன் வரும்போது அது கூட சேர்த்து இந்த மாவு கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம இப்படி கட் பண்ணிக்கிறோம். ரொம்ப தின்னாக கட் பண்ணக்கூடாது. நம்ம இல்லைனா கடாயில் போகும்போது ரொம்ப வந்து தீஞ்சு போய்டும். ஸோ இந்த அளவுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இது மாதிரி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு உப்பு வந்து தேவையான அளவுக்கு நான் வந்துட்டு வெறும் மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோட்டா மாவு எடுத்திருக்கேன், இட்லி சோட்டா மாவு. பெருங்காயம் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்குங்க. நான் வந்து ஆல்ரெடி வந்து கலந்து வச்சிட்ருக்கேன் நான். பாருங்கள், கடல மாவு வந்துட்டு நான் 2 கப்பு போல் வந்து எடுத்து ஆல்ரெடி வந்து நான் கரைச்சி வச்சிட்ருக்கேன் நான். ஸோ இந்த கப்பில் தான் வந்து நான் 2 கப்பு வந்து கடல மாவு எடுத்திருக்கேன் நான். ஸோ வந்து நான் ஆல்ரெடி வந்துட்டு மிளகாத்தூள், உப்பு, அதுக்கப்புறம் மஞ்சள்தூள், சோட்டா மாவு எல்லாம் போட்டுட்டு வந்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் நான். ஸோ பாருங்கள், இந்த அளவுக்கு தான் வந்துட்டு பஜ்ஜி மாவு வந்து இருக்கணும். பாருங்கள், இப்படி தான் வந்து நல்லா திக்காக இருக்கணும். அப்போ தான் வந்துட்டு இந்த ஆனியன் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து துவைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஆயிலில் போடுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா வந்து மாவு வந்து ஆனியனில் வந்து ஒட்டாது. நம்ம வந்து இட்லி மாவு பார்த்து வந்து நம்ம கரைச்சி வச்சுக்கணும். நம்ம இப்படி எடுத்துகிட்டு இப்படி ஊற்றும் போது இதை பாருங்கள், இப்படி வரணும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த அளவுக்கு வந்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. எந்த ஒரு கட்டி இல்லாமல் அந்த மாவு எல்லாம் வந்து நல்லா கரைஞ்சி இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ வந்து பஜ்ஜி நீங்கள் போட போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து மாவு கரைச்சிக்குங்க. ஸோ ஓகே, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், கடாய் வச்சுங்க. கடாயில் வந்து நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு வந்து பஜ்ஜி வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் வந்து எண்ணெய் வந்து பஜ்ஜி செய்யறதுக்கு இவ்வளோ எண்ணெய் வந்து நான் ஊற்றிருக்கேன். ஸோ வந்து எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சி தான் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஆனியனெலாம் எடுத்துட்டு ஸோ இந்த பஜ்ஜி மாவில் வந்துட்டு நல்லா துவைச்சிட்டு இந்த ஆயிலில் வந்து நம்ம போட போகிறோம். ஸோ எண்ணெய் காயட்டும் ஃபஸ்ட்டு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ வந்து உங்களுக்கு எண்ணெய் காஞ்சது வந்து டெஸ்ட் பண்ணோன்னா கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக வந்து போட்டு பாருங்கள். மேலே வந்துடுச்சு பாருங்கள். ஸோ எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிட்ருக்கு. ரொம்ப வந்து காய வச்சிடாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பஜ்ஜி மாவு வந்து போடும் போதே வந்து தீஞ்சு போயிடும். சரி, நம்ம போட்டோன்னே இது வந்து மேலே எழும்பி வரணும். அப்படின்னா வந்து எண்ணெய் காஞ்சிடுச்சின்னு அர்த்தம். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிடுச்சு. ஸோ இதில் வந்துட்டு இந்த ஆனியன் ஒன்று எடுத்துகிட்டு இப்படி துவைச்சிட்டு லைட்டாக வந்து எடுங்க, இல்லைனா வந்து ஹோல்ஸ் விட்டுடும். ஸோ லைட்டாக வந்து கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். இது மாதிரி வந்து எல்லா ஆனியனையும் வந்து நம்ம இது மாதிரி சேர்த்துடலாம். லைட்டாக வந்து பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், நல்லா வந்து போட்டோன்னே என்னமா வந்து உப்பி வருது பாருங்கள். ஸோ வந்துட்டு இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அப்படியே விடுங்க. பேக் சைடு வந்து நல்லா வந்து வேகும். நீங்கள் வந்து மாவு வேகாதே வந்துட்டு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வந்து அது ஃபுல்லு எல்லாமே புண்டு வந்துடும். ஸோ வந்து 5 மினிட்ஸ் விடுங்க. கேஸ் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க. ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் இது விடுங்க. அப்புறமா வந்து திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் வந்து திருப்பி போட்டுட்டேன். ஸோ பாருங்கள், என்னமா வந்து இப்படி வந்திருக்கு. ஸோ வந்து நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம அந்த சைடும் வந்து விடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். கேஸ் வந்து மீடியமில் வச்சிங்க. ஃபுல்லாக வச்சிட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும். ஸோ நல்லா வந்துட்டு இப்படி மாற்றி மாற்றி திருப்பி போட்டுனே எடுங்க. ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் விட்டு திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து நம்ம 1 by 1 வந்து போட்டு வந்துடலாம்.
பாருங்கள், நான் எல்லாம் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த பவுலில் வந்து போட்டுட்டேன். நீங்கள் வந்து இது போடுறதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு 2 டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டுங்க. இதில் இருக்கிற ஆயிலெலாம் வந்து அந்த டிஷ்யூ பேப்பர்லேயே வந்து எடுத்துக்கும். பாருங்கள், இப்போ நான் போட்டோன்னா வந்து எல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கு பாருங்கள். எல்லாம் வந்து இதுலேயே வந்து ஆயில் ஊறிட்டுருக்கு பாருங்கள். ஸோ வந்து அப்போ வந்து இந்த பஜ்ஜியில் வந்து இருக்கிற ஆயில் எல்லாம் இதில் வந்து எடுத்துக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்டான ஆனியன் பஜ்ஜி வந்து பாருங்கள் என்னமா கலர்ஃபுல்லாக பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ வந்து ஈவினிங் வந்து பசங்க ஸ்கூல்லேருந்து வரும்போது வந்து நீங்கள் ஒரு ஈஸியாக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ எல்லாம் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து சீக்கிரமாக வந்துட்டு பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.